பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அருமையான இந்த நிகழ்வை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, 10 நாட்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதித்தோம். ஏனென்றால் அந்நியரிடத்தில் அடிமைத்தனமாக இருந்த நம்முடைய தேசத்தின் அருமையான மூத்த தலைவர்கள் பிதாக்கள் எல்லாம் சேர்ந்து அநேகர் பலியாகி அநேகர் மரித்து போராட்டங்கள் செய்து நம்மை அந்நியருடைய அந்த அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கினார்கள். அப்பொழுது அந்த சுதந்திர தினம் என்று சொல்லப்பட்ட அந்த நல்ல நாளில், அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் அந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை. அது பெரிய திருப்புமுனை. நாங்கள் இனிமேல் அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரவாளிகள் என்கிற ஒரு பெரிய ஒரு அருமையான உலகம் முழுவதும் தைரியமாக தலைந்து நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு நாள். ஆகவே சுதந்திரம் வாங்கின பிறகு நம் அனைவரும் சுதந்திர இந்தியர்கள், அதற்கு முன்பதாக அடிமைகள். ஆகவே அந்த உண்மையான ஒரு இந்தியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான எமில் ஜபல் சிங் அண்ணன் மூலமாக ஆண்டவர் ஒரு நல்ல பாடலை கொடுத்தார். நாம் அந்த பாடலை இப்போது பார்க்க போகிறோம். அந்த பாடலின் வரிகளை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். உண்மையான தேசப்பற்று உள்ளவருடைய செயல்களும் வார்த்தைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அந்த பாடலை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை மற்றவர்கள் கேட்க கேட்க நாமும் இப்படித்தான் தேசத்தில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டாகத்தக்கதான ஒரு நல்ல எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த பாடலை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? ஜாதி மதங்களுக்கு அப்பால் பட்டவர், போராட்டம் வன்முறைக்கு உட்படாதவர், தேசத்தின் வளர்ச்சிகளை கெடுக்காதவர், அரசாங்க சட்டங்களை மீறாதவர், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? பலவந்தம் செய்து மதம் மாற்ற மாட்டார், ஏமாற்றிக் கொள்கைகளை விற்க மாட்டார், பிறரின் உரிமைகளை தடுக்க மாட்டார், தேசத்தின் நல் எண்ணம் ஓங்கச் செய்வார், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள், அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? தேசத்தின் உடைமைகளை களவு செய்யார்,
கருப்பு பணங்களை ஏற்க மாட்டார், கொள்ளை அடித்து குவிக்க மாட்டார், வரிகளில் வஞ்சம் செய்ய மாட்டார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்வார், குறிப்பிட்ட கடமையில் தவற மாட்டார், லஞ்சம் எதுவும் வாங்க மாட்டார், சிபாரிசு செல்வாக்கு நோக்க மாட்டார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? சுத்தம் சுகாதாரம் பாதுகாப்பார், சாலை விதிகளை கடைபிடிப்பார், ஒளிக்கும் மறைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார், உண்மை பிரஜையாக செயல்படுவார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? ஏழைகள் அகதிகள் நலம் தேடுவார், தான தர்மங்களில் பங்கெடுப்பார், விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பார், தன்னை போல் பிறருக்கும் அன்பை செய்வார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்? இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் எதை குறித்து பேசலாம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்த போது, வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது ஒரு நல்ல அருமையான ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொட்டது. விசேஷமாக நீங்கள் அந்த பவுல் அடிகளுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது, அவர் இயேசு தெய்வம் அல்ல என்று ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபையை துன்பப்படுத்தினவர். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு முற்றிலும் ஆண்டவரை சார்ந்து நின்றவர், வேறு எதையுமே சார்ந்து நிற்கவில்லை. ஆக அவருடைய ஓட்டத்தின் இறுதியில் அவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவார் இல்லையா? இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். நான் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வார்த்தைகள், அதில் இந்த நல்ல போராட்டத்தை என்னால் எப்படி போராட முடிந்தது, எப்படி என் ஓட்டத்தை வெற்றியாக நான் ஓடி முடிக்க முடிந்தது என்று சொன்னால், அது என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டபடியினால்தான் நல்ல போராட்டத்தையும் என்னால் போராட முடிந்தது. என்னுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது ஓட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது என்பதை அவர் அங்கே சொல்கிறார். ஏனென்றால் நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்வதை போல, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் நம் ஆண்டவரை நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. விசேஷமாக அருமையான நம்முடைய தேசத்திற்கு வந்த தோமாவை குறித்து கர்த்தர் சொல்லும்போது நான் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுவார், தோமாவே, நீ கண்டதினால் என்னை விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இன்றைக்கு தேவனை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா, நாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திலும் பலவிதமான விசுவாசங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அடிகளுடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை நாம் பார்க்க, அப்படியானால் நாமும் நம்முடைய ஓட்டத்தில் சரியாக ஓட முடியும் என்று நமக்கு இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. விசேஷமாக பவுலுடைய வாழ்க்கையில் அவர் தீமோத்தேயுவை சந்திக்கிறார். இதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
4வது வசனம். அவர் சொல்லும்போது சொல்கிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, பவுலுடைய மூதாதையர்களும் சுத்த இதயத்தோடு கூட தேவனை விசுவாசித்தார்களாம், பிதாவாகிய தேவனை விசுவாசித்தார்கள். அதே போல இந்த தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதுனால், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம். பவுலடிகள் அவர் நல்ல ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்தவர். அவர் இந்த எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், இந்த டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்லி இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நிறைந்தவர். யார் உண்மையான விசுவாசத்தோடு கூட தேவனை பின்பற்றுகிறான், யார் மாயையான விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுகிறார் என்பதை அந்த நாட்களில் வாழ்ந்தாங்க எளிதாக கண்டுபிடித்து விடுகிறவர், அவர் கண்டுபிடித்து விடுகிறார். ஆகவே இந்த தீமோத்தேயுவை பார்த்த நாட்களில் இருந்து வேதம் சொல்கிறது, தீமோத்தேயுக்குள் இருந்த அந்த விசுவாசம் மாயமற்ற ஒரு விசுவாசம், ஒரு மாயமற்ற விசுவாசம். ஏனென்றால் வேத புஸ்தகத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் ஆங்கில வேதாகமத்தில் விளக்கம் இப்படி சொல்கிறது, அன்ஃபெயின்டு லவ் என்று சொல்லப்படுகிறது. அன்ஃபெயின்டு லவ் என்று சொன்னால் நடிப்புத்தன்மை இல்லாத ஒரு விசுவாசம். ஒருவேளை அந்தரங்கத்தில் சரியான விசுவாசம் இல்லை, ஆனால் வெளியே விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அப்படி நடிப்பு தன்மை இல்லாத ஒரு விசுவாசம். நீங்கள் கத்தோலிக்க விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வேதம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள நேர்மையான விசுவாசம், உன்னில் உள்ள நேர்மையான விசுவாசம், உன்னில் உள்ள கோணலும் மாறுபாடும் உள்ள விசுவாசம் அல்ல, உன்னிலிடத்துல தப்பான விசுவாசம் கிடையாது, உன்னில் இருக்கிற விசுவாசம் நேர்மையான ஒரு விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல மாலை வேளையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஓட்டத்தின் முடிவு வரைக்கும் நம்ம எடுத்து செல்வது இந்த விசுவாசம் தான். விசுவாசத்தினால் உண்டான ரட்சிப்பு, விசுவாசத்தினால் உண்டான பாவ மன்னிப்பு, விசுவாசத்தில் உண்டான பரிசுத்தம், விசுவாசத்தில் உண்டான கிருபை வரங்கள், இந்த எல்லாம் இந்த விசுவாசத்துக்குள் அடங்கி இருக்கிறபடினால் நம்மை கடைசி வரைக்கும். அதனால தான் எபிரேயர் 12:1 கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவார், மேகமூண்ட திரளான சாட்சி நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவட்டையும் நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவும். என்றைக்கு நாம் இயேசுவின் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோமோ, விசுவாசத்தில் ரட்சிக்கப்படுகிறோமோ, அன்றைக்கு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார். என்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போகிறோமோ அன்றைக்கு இந்த உலக பிரகாரம் விசுவாசம் முடிந்து போகிறது. ஆகவே துவக்கிறவும் அவர்தான், முடிக்கிறவும் அவர்தான். ஆகவே பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்து கொண்டபடியினால்தான் நான் நல்ல போராட்டத்தையும் போராட முடிந்தது, நான் ஓட்டத்தையும் சரியாக ஓட முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவை அந்த மாயமற்ற விசுவாசம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீமோத்தேயுவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் வேதத்தில் அடுத்த 5வது வசனம் சொல்கிறார், அந்த விசுவாசம், முன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனைக்கியாளிடத்திலும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, முந்தி உங்கள் பாட்டிக்கிட்டு இருந்தது, அதன் பிறகு அதனுடைய தாயாரிடத்தில் இருந்தது, அதுதான் உன்னட்டெல்லாம் வந்திருக்கிறது என்பதை நான் உறுதி செய்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். நல்லா கவனித்து பார்த்தீர்களா? அந்த விசுவாசம் அவருக்குள் திடீரென்று வந்து விடவில்லை. அதாவது நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்பி அதில் இருக்கிற 34வது அதிகாரத்துக்குள் வருகிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது ஆண்டவர் தன்னுடைய அந்த தன்மையை மோசைக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்போது 7வது வசனத்தில் சொல்கிறார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி சொல்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறபடியினால், அந்த பாட்டியிடத்திலே அந்த விசுவாசம் இருந்தபடியினால், அந்த சந்ததிகளை தலைமுறைகளை காக்கிற தேவன் தலைமுறை தலைமுறையாக அந்த விசுவாசத்தை கொடுத்து அந்த சந்ததியை தேவன் காப்பாற்றுகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு பொருள். ஆகவே பிரியமானவர்கள், இன்றைக்கும் நாமும் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் பேசுகிற நாமும் இந்த மாயமற்ற விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆனால் நம்முடைய சந்ததிகள் மேல் அந்த விசுவாசத்தை கர்த்தர் வைத்து அவர்களையும் தேவனுடைய சாட்சிகளாய் நிறுத்துவார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆகவே நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதல்ல, நம்முடைய சந்ததிகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்ற சந்ததியாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். ஆகவே அந்த விசுவாசமானது வெறிமான ஆண்டோடைய பிள்ளைகள் அவர் சொல்கிறதை போல உன் பாட்டியிடத்தில் இருந்தது, உன்னுடைய தாயாரிடத்தில் இருந்தது, உன்னிடத்திலும் இருக்கிறது. சேஷமாக இந்த தீமோத்தேயுவை குறித்து பார்க்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அங்கேதான் அவர் முதலாக ஒரு வேளை தீமோத்தேயுவை காண்கிறார். வேதம் சொல்லுகிறது,
16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அதன் பின்பு தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு பிறகு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த தீமோத்தேயோடு இணைந்து நிறைய காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அவன் தகப்பன் ஒரு கிரேக்கர், தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்கள், இதைத்தான் அவர் அந்த மாயமற்ற விசுவாசம் என்று சொல்கிறார். இந்த மாயமற்ற விசுவாசம் என்று எப்படி அதை கடைபிடிக்க முடியும் என்று சொன்னால், யாக்கோபு சொல்வதை போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அல்லது மாயையான விசுவாசம். விசுவாசம் என்பது விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் அப்படியே விசுவாசத்தோடு அமர்ந்திருப்பதல்ல. நீங்கள் எதை அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக நீங்கள் செயல்படவும் வேண்டும். விசுவாசத்தோடு கூட செயல்பட வேண்டும். விசுவாசமும் என்ற அந்த தேவனுடைய ஆசீர்வாதமும் விசுவாசம் மூலமாக அவருடைய கிரியைகள் இருவரும் இணைந்து வரும்போது தான் வெற்றி பெற முடியும் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கும். அதுதான் மாயமற்ற விசுவாசம், அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் ஜெயம் பெறும் விசுவாசம். ஆகவே செயலிலும் விசுவாசம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அருமையான ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். அது அவனுக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதனால் விசுவாசி ஆனான்? தன் கிரியைகளினால் அல்லவோ அவனுக்கு அது நீதிமான் என்று அந்த பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிரியையின் மூலமாக தான் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லை என்று சொன்னால் விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாது. ஆக முதலாவது நம்முடைய விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் கிரியைகளிலே காண்பிக்கப்பட வேண்டும். அப்போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 2-3 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன் வேத புத்தகத்தில். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால் அங்கே ஒரு விசுவாச கிரியையை நான் வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். மார்க் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துக்குள் வந்து பார்க்கும்போது அங்கே முதல் வசனம் சொல்கிறது, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூம் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு அவர் வசனத்தை போதித்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அந்த இடம் முழுவதும் பயங்கரமான கூட்டம். எல்லாருக்கும் தெரியும், 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வேதத்தில் ஒரு வசனம், 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நல்லா கவனிங்க, அவர்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? கிரியை உள்ள விசுவாசம். அந்த 4 பேருக்கும் நல்லா தெரியும், இயேசு இடத்தில் இவனை கொண்டு போனால் சுகமடைந்து விடுவான், அல்லது இயேசு இவனை வந்து சந்தித்தால் சுகமடைந்து விடுவான். இயேசுவால் இவனுக்கு சுகம் கொடுக்க முடியும் 4 பேருக்கு தெரியும். ஆகவே உட்கார்ந்து கொண்டு அவன் பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இயேசு சுதந்திரவார்ப்பா, இயேசு சுதந்திரவார், ஜோமனு என்று உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால், ஒருவேளை இயேசு அந்த பகுதிக்கு வர முடியாதபடி போயிருந்தால் அவருக்கு சுகம் கிடைக்காது. இவர்களுக்கு நல்ல விசுவாசம் உண்டு. இவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் விட்டோம் என்றால், அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் இவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தை கிரியைகளினால் காண்பிக்கும்படியாக 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் தான் ஆண்டவரை, அந்த கிரியை தான் ஆண்டவரை அதிகமாக சந்தோஷப்படுத்தினது. சுகம் கிடைப்பதற்கு காரணம் அவருடைய கிரியை. விசுவாசம் இருந்தது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனாலும் 4 பேர் சுமந்து செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கும் சில மலைப்பகுதியில் அதுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறது. அந்த மலைகளில், மேடுகளில், பள்ளங்களில் ஏறி வரும்போது ஒரு மனிதனை சுமந்து செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது மிகவும் கடுமையான சிரமமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு அருகில் போகும்போது வாசல் வழியே உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவருடைய விசுவாசம் சோர்ந்து போகவில்லை. அவருடைய விசுவாசத்தின் கிரியை கொண்டு இன்னும் அவர்கள் முன்னேறுகிறார்கள். அவர்கள் உடனே அந்த வீட்டிற்கு மேலாக ஏறி, வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்து 4 வசனத்தில், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் இருக்கிற படுக்கையை இறக்கினார்கள். மேல் கூரையில் ஏறி அதை திறப்பாக்கி கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்துல இறக்கி விடுகிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இருந்தது. ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி அவர்கள் வெளிக்காண்பித்தார்கள்? தங்களுடைய கடுமையான பிரயாசப்படுகிற அந்த கிரியை மூலமாக வெளிப்படுத்தினார்கள். இயேசு, வேதம் சொல்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தின் கிரியையை இயேசு கண்டார். ஒருவேளை அந்த இவனை வீட்டில் வச்சுட்டு, நான் இப்படி சொல்கிறேன், வீட்டில் வச்சுட்டு
யாராவது ஒருத்தன் போய் கூரை வழியாக இறங்கி ஆண்டவரே ஆண்டவரே அங்கே ஒருத்தன் சுகம் இல்லாமல் இருக்கான், நீங்கள் சுகப்படுத்தணும் என்று சொல்லி இருந்தால் அது சரியான விசுவாசமாக இருந்திருக்காது. கூரை பிரிப்பதெல்லாம் சரிதான், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவனை கொண்டு சேர்க்கக்கூடிய கிரியை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அவனுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? விசுவாசம் இருக்கிறது, இவ்வளோ கடுமையாக நாம் பிரயாசப்படுகிறோமோ ஒரு காரியங்களை, எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், எப்படியாவது ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அதற்காக நான் என்ன செய்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் போதாது, எதையாவது கிரியைகளிலே செய்ய வேண்டும், அந்த விசுவாசத்தை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அதுதான் மாயமற்ற விசுவாசம், அதுதான் நேர்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் தேவன் பிரியப்படுகிற விசுவாசம். ஒருவேளை இந்த வேதத்தை புஸ்தகத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? காணப்படாதவர்கள் நிச்சயம். ஒருவேளை நல்லா கவனிங்க, இப்போது இவர்கள் இவனை சுமந்து கொண்டு போகும்போது இவன் படுக்கையை விட்டு எழுந்து வருவதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. சுமந்து கொண்டு போகிறாங்க, சுகம் கிடைக்கும்னு தெரியும், ஆனால் அப்படி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து வருவான் என்கிறதை முன்கூட்டியே கண்டு அதற்காக செயல்படுகிறார் பார்த்தீங்களா? அந்த காணக்கூடாத நிச்சயத்தின் படியாக அதுதான் உண்மையான விசுவாசம். காணக்கூடாத நிச்சயம். Faith is the substance of thing we hope for and evidence of thing we not seen. The evidence of thing not seen. அதாவது நம்ம எதை பார்க்கவில்லையோ அதோடைய மெய்யான ஒரு சாட்சி தான் இந்த மாயமற்ற விசுவாசம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் முதலாவது நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் மாயமற்ற விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தில் பார்க்க. ஏனென்றால் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று தான் வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தினால் ஓட்டி சொல்ல வேண்டும், ஆனால் அது கிரியைகளிலும் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு நபர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை திருப்பி அதில் இருக்கிற 17வது அதிகாரத்துக்குள் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு அற்புதமான காரியம் வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்தில் லூக்கா 17:12 அவர் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனிதர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஏன்னா குஷ்டரோகி அருகில் வரக்கூடாது இல்லையா? அவங்க தூரத்தில் நின்று இயேசு ஐயரே, இயேசு ரபி என்று சொல்லி சொல்கிறார்கள். ரபி என்றால் போதகரே என்று சொல்லி அர்த்தம். எங்களுக்கு இறங்கும் என்று தூரத்தில் நின்று கத்துறாங்க இல்லையா? ஆண்டவர் உடனே சுகமாகட்டும் என்று சொல்லவில்லை, உடனே நீங்கள் சுகம் ஆகிட்டீங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சுகமான பிறகு நீ என்ன செய்ய வேண்டுமோ, நியாயப்பிரமாணம் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறதோ அதை செய் என்று கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? இயேசு 14வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அவ்வளோதான். இப்போ அவங்க சுகம் ஆகிட்டாங்களா அப்படின்னா ஆகலை. இப்போ அவர்கள் குஷ்டரோகிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவர் சுகம் ஆயிருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் சொன்னது என்ன? சுகமான பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொன்னதோ அதை செய்ய சொல்லி இருக்கிறார். ஆக நிச்சயமாக சுகம் கிடைக்கும் என்று சுகம் கிடைப்பதற்கு முன்பதாகவே புறப்பட்டு போகிறார்கள். நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன உடனேயே சுகம் கிடைத்து விடவில்லை. நீங்கள் போய் ஆசாரியன் உங்களை காண்பீங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் உடனே புறப்பட்டு போகிறார்கள். அன்றைய வார்த்தை சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். அவர் போகையில் சொஸ்தமானார்கள். அப்படின்னா இயேசு சொன்ன உடனேயே அந்த வார்த்தையை அவர்கள் சுகமாகிவிட்டோம் என்கிற அந்த மாயமற்ற ஒரு விசுவாசத்தை உருவாக்கி அதற்கு செய்ய வேண்டிய செயல்களில் அவர்கள் செயல்பட செய்தபடியினால் சுஸ்தமானார்கள். அவர்கள் அந்த இடத்தில் உடனே சுகமடைந்து விடவில்லை, அந்த விசுவாச வார்த்தையை செயலில் காண்பித்தார்கள். ஆசை என்ற காண்பின்னு சொன்னார் இல்லையா? அவங்க அப்படியே போகிறோம். வேதம் சொல்கிறது போகையில் சுகமானார்கள். இதுதான் விசுவாசம். இன்றைக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், எவ்வளவோ வாக்குறுதிகளை தேவன் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வெறுமனை துதித்து கொண்டு இருப்பதனால நமக்கு அற்புதங்கள் நடந்து விடாது. அதை செயல் வடிவில் காண்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவில் காண்பிக்க வேண்டும். செயலாக தேவனுக்கு முன்பதாக செயல்பட வேண்டும். அந்த நேரங்களிலே கர்த்தர் துணையாக இருப்பார், ஆண்டவர் துணையாக இருப்பார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொரு மனிதனை கூட நாம் பார்க்கலாம். இன்னொரு நபரை நீங்கள் யோவான் நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரத்துக்குள் வாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். 2ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக அந்த 7வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டு உடனே ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. அப்போ அவர் ஜாடியில் தண்ணியை நிரப்புங்கள்னு சொல்கிறாரு. வேலைக்காரர் தண்ணியை நிரப்புறாங்க. நிரப்பின பிறகு
அவர்கள் இப்போது மொண்டு பந்தி விசாப்காரணத்தில் கொடுங்கள்னு சொல்கிறார். இங்கேயும் நீங்கள் வார்த்தையை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது கொண்டு போங்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். இங்கே தண்ணியை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். அவங்க கேட்டது என்னது? திராட்சரசம். திராட்சரசம் கேட்குறாங்க, தண்ணி நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவங்க ஒரு வார்த்தையாவது என்ன ஆண்டவரை திராட்சரசம் கேட்டால் தண்ணியை கொண்டு போக சொல்கிறீங்களே என்று சொல்லி கேட்டாங்களா? இல்லை. அவர்கள் சுமந்து கொண்டு போகிற வழியிலே அந்த கிரியைகளை, அந்த விசுவாச கிரியை மூலமாக அந்த சாதாரண தண்ணீர் சுவையுள்ள ரசமாய் மாறிச்சு. அந்த சாதாரண தண்ணீர் சுவையுள்ள ரசமாய் மாறிச்சு. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் என்பது சும்மா மனதில் வைத்து கொண்டு சோத்திரம் சொல்லி கொண்டு இருப்பது அல்ல. எதை நீங்கள் உருவாக்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலங்களுக்காக இருக்கலாம், அவர்களை பொறுமையோடு கூட கற்றுக் கொடுத்து இந்த நிலைமைக்கு வர வேண்டுமானால் இப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் அப்படி முன்னேற்றத்தில் மேலே வந்தவருடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து செயலில் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் அந்த பதவிக்கு, உயர்ந்த பதவிக்குரிய ஞானங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே செயல்படுத்தி கொண்டே இருக்கும்போது தான் பிள்ளைகளால் முன்னேற முடியும். கர்த்தர் உன்னை மருத்துவராக்குவார், கர்த்தர் உன்னை கலெக்டர் ஆக்குவார், சோத்திரம் பண்ணிக்கொண்டே என்று சொன்னால் அது நடக்காது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட நபர்களுடைய முன்னேறின நபர்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து நீங்கள் உழைக்க ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகளுடைய அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்களை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும், அந்த நிலைமைக்கு வர முடியும். சும்மா திருந்தி நட என்று சொன்னால் போதாது, திருந்தி நடந்தவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்து சொல்லி உழைக்க வேண்டும் பெற்றோர். அப்போதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் விசுவாசத்தை கிரியைகளின் மூலமாய் காண்பீங்கள். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இப்படி கிரியை உள்ள ஒரு விசுவாசம் அந்த பாட்டியிடத்தில் இருந்தது, அந்த தாயிடத்தில் இருந்தது, அது அருமையான தீமோத்தேயோடு இருந்தது. பவுல் அதை கண்டுபிடித்தார். சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் கிரியோடு இருந்ததுபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க என்று சொல்கிறார். இந்த மாலை வேளையில் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்போம். போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தின் மூலமாக ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தை நான் காத்து கொண்டபடியினால் வெற்றியோடு முடிக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் வெற்றியோடு முடிக்க வேண்டுமானால் இந்த மாயமற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, மாலை வேளையில் கற்றுத்தந்த நல்ல பாடகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது மாயமற்றதாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அது நடிப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ தகப்பனே, அப்படியே கிரியைகளிலும் நாங்கள் நடப்பிக்கும் போது தான் நீர் எங்களை உண்மையான விசுவாசிகளாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நல்ல மாலை வேளையில் இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்க கிருபை தாரும். நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களுக்கு தக்கவாறு எங்கள் செயல்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த செயல் வடிவத்தில் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உம்முடைய கிருபையினால் நடத்தி கொள்ளும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நல்ல கருத்தை கற்றுத்தந்தபடியினால் நமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த விசுவாசத்தை ஒவ்வொருவரும் நடைமுறைகளை கடைபிடித்து செயல்படுத்தி ஜெயம் கண்டு உம்முடைய சாட்சியாக நிற்க கிருபை தாரும். நீர் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் மூலமாக எங்களை நீர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, செயலில் காண்பீங்கள் விசுவாசத்தை, மாயமற்ற விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஏழைகள் அகதிகள் நலம் தேடுவார், தான தர்மங்களில் பங்கெடுப்பார், விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பார், தன்னை போல் பிறருக்கும் அன்பை செய்வார். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். அவரே உண்மை இந்தியர்கள், உள்ளத்தில் தேசபக்தி கொண்டவர்கள். இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார், இந்தியர் யார்?